அனைவருக்கும் வணக்கம். சாதம் மண்பானையில் வெந்துக்கிட்டு இருக்க அடுப்பில் மீன் வறுவலுக்கு மீன் தோசைக்கல்லில் வறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மீனை வறுத்து எடுத்துட்டோம். நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம அந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலே வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லேசாக நான் தேங்காயும் இதில் போட்டு லைட்டாக வதக்கிடுவேன். புளியை கரைச்சிக்குவோம். புளியை கரைச்சிட்டோம். இதை ஊற்றிடுவோம். புளியை நல்லா கரைச்சிக்குவோம். இப்போ புளியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். இப்போ மீன் குழம்புக்கு மிளகாய், மல்லி, மிளகு, சீரகம் போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுக்கேன் மீன் குழம்புக்குன்னு. அதை ஒரு நாள் நான் வீடியோவாக போடுறேன். இப்போ அந்த புளி தண்ணியோட நம்ம மீன் குழம்பு மசாலையும் கரைச்சி வச்சுக்கிறோம். சாதம் மண்பானை சாதம் வெந்துருச்சு. நம்ம வடிச்சிருவோம். மண்பானை சாதம் வெந்துருச்சு, வடிச்சிருவோம். மீன் வறுத்துட்டோம். இப்போ மீன் குழம்பு வைப்போம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மீன் குழம்புல அந்த வெங்காயம், தக்காளியும் வதக்கி அரைச்சிட்டோம். இப்போ மீன் குழம்பை கூட்டுவோம். இப்போ 2 வெந்தயம் போட்டுருவோம். வெந்தயம் பொரியட்டும். இப்போ வெந்தயம் பொரிச்சிச்சு. கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் போடுவோம். வெங்காயம், தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிடுவோம். இப்போ புளித்தண்ணி, மீன் குழம்பு மசாலா, உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிடுவோம். கொதிக்கட்டும். நம்ம மீனை குழம்பு மசாலு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் இப்போ மீன் குழம்பு மசாலு கொதிச்சிருச்சு. இப்போ மண்டை மீனெல்லாம் போடலாம். மண்டை இதை பிஸ்கட் மீனுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. இந்த பக்கம் பிஸ்கட் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் இன்றைக்கே புதுசாக மீன்காரமாக சொல்லிச்சு இது பிஸ்கட் மீனுன்னு சொல்லுவாங்க சொல்லிச்சு நானும் வாங்கி வச்சுருக்கிறேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சமைச்ச ஒருபாடு தான் தெரியும். இப்போ மீன் குழம்ப ஒரு கொதி வரட்டும்.